அண்ணா, நம்ம மயில்சாமி என்ன வீட்டுல இருக்கா? மயில்சாமியா? உள்ளதான் இருக்காரு. சீக்கிரமா போங்க, என்ன கிளம்பிடுவாரு. என்ன ரோஸ் மில்கா? அட பாவிலா, பெருசுக்கு மில்கே இறங்கல. வெளியே பாரு, லிட்டர் கணக்குல ரோஸ் மில்க் இறக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க மயில்சாமி என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா ஆமாங்க. நீங்களாவது பால் ஊத்தி பாருங்க, போகுதான்னு பாக்கலாம். வாங்கம்மா, ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வரலாம். வாங்க வாங்க, சொல்லுங்கப்பா. பார்த்தா சோத்துல இருக்க மாதிரி தெரியலையா? ஏமா, நீ ரோஸ் மில்க் குடிக்க போல? ஆமால. ஐயா ஐயா, அண்ணா, உங்களுக்கு தான் சாவ போறவங்க டைம் தெரியும் சொன்னீங்களே, இவர் இன்னும் எவ்வளவு இருப்பாரு? ஆல்ரெடி டெட்லைனா தாண்டி தான் போயிட்டு இருக்கு. எது கேட்கறதா இருந்தாலும் சீக்கிரமா கேளு. சீக்கிரம். ஐயா, மகி, அந்த கதை சொல்றான். நீ இதை சாப்பிட்டு கையை கொடு. கேளு. உயிர் போகாம நாங்க பார்த்துவோம். ஐயா, இது என்ன தெரியல. இது நீங்க தான் செஞ்சீங்க? இது யார் செய்ய சொன்னா? அவர் பேர் என்ன? ஐயா சொல்லுங்க, அவர் பேர் என்ன? என்ன பண்றது? புரியலையா? இது செய்ய சொன்னவரோட பேர் என்ன? உன்னை யார் ஞாபகம் சொல்றது? போய் சொல்லு. அதான் தருதுப்பா. ஐயா, அந்த அப்புச்சி சாறு நேரத்துல எதையும் தெளிவா சொல்லாம புள்ளி வச்சு கோலம் போட்டு நம்மளையும் குழப்பி விட்டு போயிருச்சா? கடைசியில அந்த ஆள் சாகிறதுக்கு முன்னாடி கேலண்டரிய பார்த்தாண்டா. எனக்கு தெரிஞ்ச அதுல ஒரு கிருஷ்ணன் படம் இருந்தது. ஒருவேளை அந்த ஆள் பேர் கிருஷ்ணனா இருந்தா இருக்கலாம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை அது இனிச்சலா இருக்கலாம். 3 புள்ளினா அக்கு. அக்கன்னா பிடிச்சேன். கிருஷ்ணனோட அப்பா பேரு அக்கல ஆரம்பிக்கும். ஓ ஓ, எது இந்த அக்கல் இல்லையா? ஐயர் தெரிஞ்சிடும். எல்லாரும் சிரிக்காம சீரியஸா யோசிங்க. இந்த இடம் சரியில்லை, நான் உள்ள போய் யோசிச்சுட்டு வரேன். அக்கு அப்ப அக்கு பிறந்தாமனா இருக்குமா இல்ல என்ன? நீங்க மயில்சாமி தானே? ஆமாண்டா, உயிர் போற நேரத்துல தெளிவா ஒரு முழு கொடுத்தேன். எவனாலும் கண்டுபிடிச்சிங்களா? ஏதோ அந்த தம்பி மட்டும் கிருஷ்ணங்கிற பேர கரெக்டா கண்டுபிடிச்சான். நாங்களும் தான் கண்டுபிடிச்சான். அந்த ஆள் இன்சிலு அக்கு தானே? அது ஸ்டெதஸ்கோப்டா. ஆமா, அப்ப அந்த ஆள் பேரு டெட்டஸ்கோப் கிருஷ்ணனா? டாக்டர்டா, டாக்டர் கிருஷ்ணன். ஆமா, போடா டேய். கண்டுபிடிச்சிட்ட தம்பி. அந்த 3 புள்ளியில என்ன அர்த்தம் இருக்குன்னு இன்னுமா புரியல? புரியல. புரியலையா? டாக்டர் பா, டாக்டர் கிருஷ்ணன். டாக்டர் ஜான் கூட வச்சுக்கலாம். உள்ள போய் மூளையில கசக்கி நானே ரெடி போட. ஆமாப்பா, நீங்க சூப்பர். நீயா கண்டுபிடிச்ச? யா ட்ரூ மாப்ள. ட்ரூவா? அப்பா பிரமிசா நான் தான் மாப்ள கண்டுபிடிச்சேன். நீ என்ன போயா சும்மா ராணுவ ரசித்த கண்டுபிடிச்ச மாதிரி. நான் ட்விங்கிள் ராமநாதா பேசுறேன். ராமதாஸ் எங்க இருக்கான்?
டேய் சவுண்ட ஏத்துற. சொல்லுங்கம்மா, ராமதாஸ் எங்க இருக்கா? டேய் எவன்டாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணது? ஆஃப் பண்ண சொல்றாரு. அது இல்லனே, கிளவி அழுவுது. அழுகுதா? ஏமா நான் என்ன கேட்டேன்னு இப்ப அழுறீங்க? ராமதாஸ் எங்கன்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க? அவன் செத்து 10 நாள் ஆகுது. காரியம் கூட பண்ணியாச்சுப்பா, சாவுக்கு கூட வரல. போன் பண்ணி கேக்குறிய, யாரும் இல்லடா, நீ சொல்லாத இல்லையா? டேய் என்னடா கழுவி உளறிட்டு இருக்கு? ஆமனே, அவனுக்கு மாலையெல்லாம் போட்டிருக்கு. செத்துட்டான்னு தான் நினைக்கிறேன். செத்துட்டானா? அப்ப இந்த மரகத நாணயத்தை எடுத்தது யாரா? அவனுக்கு ஏதோ பெருசா பிளான் பண்றானுன்னு நினைக்கிறேன்டா. அண்ணே, இப்ப கிளவி என்ன பண்றது? கிளவிடா டேய். ஹலோ ஹலோ, கிளவி என்னடா பண்ணீங்க? சுட்டண்ணே. ஆட படுபாவிகளா, தெரியாம லைன் கட்டானா சுற்றுறீங்களாடா? கிளவி சாகரனே, ஜஸ்ட் மிஸ். குறிய தப்பா வச்சுட்டு ஜஸ்ட் மிஸ்ன்றான். கிளம்பி வாங்கடா. டேய் மொட்டை, எடுத்து வைடா. சரிண்ணே. டேய் போடுறா. ரெடியா? டாக்டர் கிருஷ்ணன் பேர்ல சென்னையில் இருக்கிற டோட்டல் லிஸ்ட் எனக்கு வேணும். அதெல்லாம் சரி. நீங்க யாரு? டாக்டரா? No. பின்ன போலீஸா? அப்புறம் பத்திரிக்காரரா? எதுவுமே இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கணும்? இந்த இதுக்கு தப்பு இல்ல, கொடுக்கலாம். டாக்டர் ஹாப்பியா? காப்பி தான். யோ வெத்தல, என்ன ஒரு சாதாரண பிரிண்ட் அவுட்டுக்கு 1000 ரூபாய் கேக்குறியா? நாளைக்கு 4000 ரூபாய் வரை செலவு வரும், பாக்குறியா? என்ன தம்பி பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? ஆமாண்டா, அப்படிதான்டா இருக்கும். பாடுறா. டேய் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிருஷ்ணன் புல்லாமலாம் வச்சுன்னு பாரு, அவர் கேட்கலாமா? வாய மூட. என்னடா இத்தனை கிருஷ்ணன் இருக்காங்க? எனக்கு புரியுதா? எத்தனை பேர்த்து இப்படி வாங்கிருப்பாரு? பெரிய பொடலங்க ஆபீசர் உன்னைய ஒரே குத்துல மூக்கலையா அப்ப நீ இந்த விபூதியை கொடுத்து சாந்தப்பட்டனால அந்த ஆள் அடிக்காம. இது நிம்மதி இல்லையா? தெரிஞ்சு போன பிரிண்ட் அவுட். பிரிண்ட் அவுட்டா? ரெத்தலகார நீ எவ்வளவு நல்லது. இதுதான் கால சக்கரங்கிறது. எப்படி? அது அப்படிதான். 74 75 76 77 சார் 4,000 rupees. பரவாயில்ல, இது காப்பி பண்ணி கொடுங்க. நான் கடையில போய் பிரிண்ட் எடுத்துக்கிறேன். என்னடா லூசு பேல எம்மாடியா கண்ணு போடாத. என்னடா கேடுடா போடா. ஏய் சண்டை போடாத. ஏய் மாமா. நீங்க நல்லா பாத்தீங்களா? அந்த வெள்ளை கலர்ல இருந்தது ஆவிதானா? ஆமாப்பா, அந்த பேப்பர் நம்ம கை கிடைக்காம பண்ணதே அந்த ஆவியோட வேலைதான். ஒருவேளை இருமுறை அரசரோட ஆவியா இருக்குமோ? டேய் பிஸ்கோத்து, அவர் இது மாரி சில்லறை வேலையிலெல்லாம் இறங்க மாட்டாரு. வந்தா சங்குதான். இது எவனோ லோக்கல் கைடா. ஆனா என் கணக்குப்படி இப்ப அந்த ஆவி நம்ம கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம கூட எப்பவுமே நிறைய ஆவி இருக்குல்ல. நீ வேற, இது எக்ஸ்ட்ரா ஆவிப்பா. நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்துறேன்.
போயிட்டா போல. இங்க 1 2 3 4 5 6 7 8 9 நம்மளோட சேர்த்து 190 சரியா இருக்கேன். நம்ம குரூப்ல புதுசா ஏதாவது ஆரம்பிச்சான். அட ஏன் கேக்குறப்பா, இந்த பசங்க 4 நாளுக்கு முன்னாடி செத்து போன எவ்வளவு கொஞ்சம் கூட்டிட்டு வந்து அட்டாக மாட்டானுங்க. செத்த நேரம் பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஓடுறானுங்க, ஒடியாரானுங்க, சை கூத்து அடிக்கிறானுங்க. அட கூத்து அடிக்கிறானுங்க. ஓ அடிடா புதுசா ஏதாவது ஆரம்பிச்சாரு. எல்லா இடத்தும் தேடி பார்த்து எங்கேயுமே காணாம. எல்லாருக்கும் விட்டாங்க, இவன் முட்டைதான். இந்த மருத்துவமனை புக்ல டாக்டர் பேர் தேடவே இல்லையா? நீ யாரு? நான் டாக்டர் கிருஷ்ணன். நீ செத்து போயிட்டியா? அது எதுக்கு இவனுங்களை இப்ப நோண்டிட்டு இருக்க? நான் மட்டும் அதை தொட்டு சாவணும். சரி. அவனுங்க உங்களை வச்சு அதை எடுத்து அனுபவிக்கணுமா? நான் அது கூட மாட்டேன். என்னையா அப்படி ஸ்கூல் பையன் மாதிரி பேசிட்டு இருக்க? நம்மளால எடுக்கணும்ல, தொட்டு செத்து போயிட்டான். அவனுக்கு சேஃபா எடுக்கிறானுங்களா? உனக்கு என்ன? என்ன சொன்னாலும் சரி, நான் அது கூட மாட்டேன். அதுக்கு நான் உன்னை விட்டா தானே. ஆவியல்லையும் இருக்கு. நீ ஆபரேஷன் பண்ண கத்திய பிடிக்கிறவன், இவனுங்க ஆளை விட்ட கத்திய பிடிக்கிறவங்க. பாக்குறியா? மரியாதையா போயிரு. அவனுங்களை நான் விட்டாலும் அந்த இரும்புரை அரசை விட மாட்டான். இதுல இல்லடா. வந்துட்டா போல. அதுல பார்த்தேன். இல்ல இருக்கு. இந்த புக் எழுதுனதே அந்த டாக்டர் தான். இவன் இடத்துலதான் இப்ப அந்த மரகதனானே இருக்கு.